ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஈஸ்வர தத்துவம். துணை தலைப்பு பஞ்சேந்திரியங்கள். வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இவையே பஞ்சேந்திரியங்கள். வாக்கு என்பது சப்தமாகும். பாணி என்று சொல்வது பரமாத்மாவாக இருக்கின்ற மனமாகிய விஷ்ணுவிற்குள்ள 4 கைகள் ஆகும். இந்த கைகளில் 4 ஆயுதங்கள் இருக்கின்றன. அவை சங்கு, சக்கரம், கெதை, பத்மம் இவையாகும். சங்கு என்றால் சப்தம், அதாவது சப்தத்தை உண்டாக்குவதற்கும் கேட்பதற்கும் உள்ளது காது. அந்த காதுதான் பரமாத்மாவாகிய விஷ்ணுவின் ஒரு கை. சக்கரம் என்பது சுற்றி கொண்டிருப்பது, அதுதான் கண், அதுதான் மனம். அந்த மனம் சுற்றி கொண்டிருப்பதால் பலவிதமாக காண்பதற்கு இடமாயிற்று. கெதை என்றால் கெதித்து கொண்டிருப்பது, அதாவது நடனம் செய்வது. அது என்னவென்றால் ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயுவே. அதற்கு போக்குவரவிற்கு உபயோகமாக இருப்பது மூக்கு. அந்த மூக்கே பரமாத்மாவாக இருக்கின்ற விஷ்ணுவினுடைய மற்றொரு கை. பத்மம் என்பது தாமரை, அதாவது ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயு வெளியில் வந்தபொழுது நான் என்றுள்ள அகங்காரமாகிய தாமரை உண்டானது. அதாவது அட்சரமாக இருக்கின்ற தான் ஆகாயமான போது அது தாமரையாக இருக்கின்ற இதய கமலம் ஆகும். அது வாய் வழியாகும். அதுவே பரமாத்மாவாக இருக்கின்ற விஷ்ணுவிற்கு வேறொரு கை. பாணி என்று சொன்னால் பரமாத்மா மனசக்தியாய் தீர்ந்தது. அப்போது மேற் சொன்ன 4 கைகளாய் பரமாத்மாவாக இருக்கின்ற மனம் வெளியினுள் பரவி இருக்கிறது. பாதம் என்பது சொஸ்தானம், அதாவது சொந்த இடம். பாயு என்றால் ஊற்று உண்டாகிற இடம், அதாவது ஊறுகின்ற இடம். உபஸ்தம் என்றால் உபஸ்திதி செய்கிறது, அதாவது உப பிளஸ் ஸ்திதி. உப = சேர்ந்தது, ஸ்திதி = ஸ்திரமாய் இருப்பது. அது எதனோடென்றால் லிங்கத்துடன் ஸ்திரமாய் சேர்ந்திருக்கிறது. அந்த லிங்கத்திற்கே ஈஸ்வர லிங்கம் என்று பெயர். அது நம்முடைய புருவ மையத்தில் இருக்கிறது. அந்த லிங்கம் இருப்பது உபஸ்தத்தில் ஆகும். அதனால்தான் உபஸ்தம் என்று சொல்ல காரணம். உபஸ்தம் என்பது யோனி, அதாவது உற்பத்தி இடம். உற்பத்தி எங்கே இருந்து என்றால் பெண்களின் மூத்திர துவாரத்திலிருந்து அல்ல, லிங்க மூலத்தில் இருந்தாகும். அதனால்தான் லிங்கத்தில் சுக்கிலம் இருக்கிறது என்று சொல்ல காரணம். அது ஆண்குறி அல்ல. லிங்கம் என்பது ஆண்குறி என்று தவறாக கருதுவதனால்தான் சுக்கிலம் ஆண்களுக்கு உள்ளது, பெண்களுக்கு இல்லை என்று சொல்ல காரணமாயிற்று. அது அப்படி அல்ல. ஆண் பெண் இரு பாலருக்கும் சுக்கிலம் இருக்கிறது. அந்த சுக்கிலம் மேற் சொன்ன லிங்க மூலமாம் உபஸ்திதியிலிருந்து உற்பத்தி ஆகிறது. இப்படியாகும் வாக்கு முதலிய பஞ்சேந்திரியங்களின் நிலைமைகள். ஆனால் உலகத்தில் கருதி வருவது வாக்கு = நாக்கு, பாணி = கைகள், பாதம் = கால்கள், பாயு = குதம், அதாவது மலத்வாரம், உபஸ்தம் = பெண்களின் மூத்திர துவாரம் என்றாகும். இது மிகவும் தவறாகும். இவையாவும் தொழில் செய்வதற்குள்ள ஆயுதங்களும் இடங்களும் ஆகும். நவத்வாரங்களும் 5 இந்திரியங்களும் எல்லா உயிரினங்கட்கும் உரியது. உலகோர் கருதி வருவதை பார்த்தால் ஆண் பெண் இரு பாலருக்கும் இவையாவும் காண்பதில்லை. நவத்வாரங்களை பற்றி சொன்னபோது லிங்கம் மூத்திர துவாரம் அல்ல என்றும் அது ஈஸ்வர லிங்கம் என்றும் அது நவத்வாரங்களில் சேர்ந்ததல்ல என்றும்
நவத்வாரங்கள் இன்னின்னவையாகும் என்றும் சொன்னோம். அந்த லிங்கம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறதாகவும் சொன்னோம். இப்பொழுது வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்பதில் பாயு என்பது குதம் என்றும் உபஸ்தம் என்பது பெண்குறி என்றும் வருகிறது. அப்படி பார்க்கும்போது நவத்வாரங்களுக்கு உட்பட்ட குதத்திற்கே பஞ்சேந்திரியங்களுக்கு உட்பட்ட பாயு என்று வருகிறது. அப்படி ஒருபோதும் வருவதற்கு இடமில்லை. இரண்டு பெயர்கள் உண்டாகும்போது இரண்டு பொருள்களும் உண்டாக வேண்டும். ஏனெனில் குதத்திற்குள்ள தொழில் வேறு, பாயுவிற்குள்ள தொழில் வேறு. இரண்டிற்கும் வெவ்வேறு தொழில்கள் இருக்கும்போது இரண்டு பொருட்களும் இருக்க வேண்டும். ஆனால் பாயுவை நாம் பார்க்க முடிவதில்லை. உபஸ்தம் பெண்ணிற்கு உரியதானால் ஆணுக்கு இல்லை என்று வருகிறது. அப்போது பஞ்சேந்திரியங்களில் பாயுவை நாம் பார்க்க முடியவில்லை, உபஸ்தம் ஆணுக்கு இல்லை. அப்படி வருவதற்கு வழியுண்டா? எனவே பஞ்சேந்திரியங்கள் இன்னின்னவை என்று உலகோருக்கு தெரிவதில்லை. அவை மேற் சொன்னவாறாகும். ஆத்ம நமஸ்காரம்.